நம்மை விடுதலையாக்குவது எதற்குங்கிற பர்பஸ் புரியணும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த முதல் பகுதி ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வாங்குறோம். தேவனை தேடும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, ஆலயத்துக்கு வரும்போது வருகிற ஆசீர்வாதம். பார்ட் பி இருக்குது, அது கர்த்தருக்காக செயல்படும் போதுதான் அது வரும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நமக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தணும். அநேக கட்டுண்டவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், எகிப்திய அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மோசேயை பயன்படுத்தி விடுதலையாக்கினது போல உங்களை பயன்படுத்தி கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர்கள் விடுதலையாவதற்கு தடையாக அங்க சத்துரு நிற்பான். அங்கே கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்பி விடுதலையாக்குவார். நீங்க கர்த்தர் சார்பில் நின்னீங்கன்னா உங்க சார்பில் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சார்பிலே நிற்பதற்கு, சுவிசேஷத்திற்காக நிற்பதற்கு, ஆண்டவரே எங்கள் எல்லைகளுக்காக, கிராமங்களுக்காக, குடும்பங்களுக்காக நிற்பதற்கு ஆண்டவர் பலப்படுத்துவீராக.